மத்திய அரசின் மின்னணு சந்தையில் சுய தொழில் புரியும் பெண்கள் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர்களையும் தங்கள் பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் மின்னணு சந்தைப்படுத்துதல் திட்டம். இந்த திட்டம் விழுப்புரம் மாவட்ட தொழில் மையம் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மின்னணு சந்தை பதிவு சிறப்பு முகாம் இன்று விழுப்புரத்தில் நடைபெற்றது. ஏராளமான சுய உதவிக்குழு பெண்கள் தங்கள் பொருட்களையும் சிறு குறு நடுத்தர தொழில் செய்யும் கிராமப்புற தொழில் முனைவோர்களும் தங்கள் பொருட்களை விற்பனை செய்வதற்காக இன்று அதனை பதிவு செய்தனர். தரம், விலை, இத்துடன் ஆதார் அட்டை, பான் கார்டு, வங்கிக் கணக்கு ஆகியவைகளை இணைத்து பதிவு செய்தனர். இதன் மூலம் எந்தவித செலவும் இல்லாமல் டிஜிட்டல் முறையில் பாதுகாப்பான பணப்பரிவர்த்தனையும் இந்த சந்தை முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது. 150க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் இன்று பதிவு செய்துள்ளனர். இதன் மூலம் இந்தியா முழுவதும் இந்த பொருட்கள் விற்பனை செய்ய முடியும். இது குறித்து மாவட்ட தொழில் மையம் கண்காணிப்பாளர் கலையரசி கூறுகையில், தொழில் முனைவோர்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் கலந்து கொண்டு தங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு அது மின்னணு சந்தை தளத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு அவங்களோட உற்பத்தி செய்யற பொருளை தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கூட அவங்க விற்பனை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இதை அவங்களோட உற்பத்தி பொருளை மின்னணு சந்தை தளத்துல பதிவு செய்து பயன்பெறலாம் என கேட்டுக்கொள்ளும். இது குறித்து சுயதொழில் செய்து வரும் பெண்கள் கூறுகையில், நான் வாழை இலை ஊறுகாய், வாழைப்பூ ஊறுகாய், வாழைத்தண்டு ஊறுகாய் இந்த மூணு நான் செஞ்சு விற்பனை செய்ய வந்திருக்கேன். மின்னணு சந்தை மூலமாக விற்பனை செய்யறதாக வந்திருக்கேன். இது எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கு. அனைத்து வகையான இயற்கை மூலிகை சோப்பும் நான் செய்யறேன். அதை செய்யறது நான் வீட்டுல செய்யறதுனால எனக்கு விளம்பரப்படுத்த தெரியல, எப்படி விற்பனை பண்ணணும்னு தெரியல. ஆனா இந்த மின்னணு சந்தை மூலியமா நான் வந்ததுனால அவங்க எப்படி விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு அது நான் இதெல்லாம் உற்பத்தி பொருள் எப்படி விற்பனை பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கான பதிவும் நாங்க பண்ணிருக்கோம். மின்னணு சந்தைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். ரொம்ப நன்றி. கிராமப்புற பெண்களும் தங்கள் திறமையின் மூலம் மிகப்பெரிய தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கு இந்த மின்னணு சந்தை பெரும் பயனளித்து வருகிறது என்றால் அது மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.